How to invest small amounts of money risk free. உங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்குது. அதை எங்க இன்வெஸ்ட் பண்றது என்று சொல்லி நீங்க தேடிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா பெஸ்டான லோ ரிஸ்கான ஈஸியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் ஒன்று அந்த வீடியோவில் சொல்ல போறோம். அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்தது இது பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஆல்சோ நீங்க எந்த நாட்டில இருந்து வந்தனாலும் இதை செஞ்சு கொள்ளலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றது. உங்களுக்கு கொஸ்டின் ஒன்று வரும், கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஹை ரிஸ்க்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன லோ ரிஸ்க்னு சொல்கிறீங்க. அடுத்தது கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் பயங்கர ரிஸ்க், அது இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கிரிப்டோ செஞ்சு லொஸ்ட் ஆகிட்டாரு, லிக்விடேட் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது என்ன விளங்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். கிரிப்டோங்கிறது ஒரு பெரிய ஃபீல்டு உண்டு. கிரிப்டோ கரன்சிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரிப்டோவை ப்ராப்பராகவும் செய்யலாம், கிரிப்டோவை கேம்பிளிங் மாதிரியும் செய்யலாம். ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கு. ரியல் எஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்ல ஒரு சின்ன ஒரு வீடு வாங்கணுன்னாலும் உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும். ஓகே, இங்கே கனடாவில் எல்லாம் 400,000 500,000 மினிமம் மில்லியனுக்கெல்லாம் வீடு இருக்கு. ஸோ நீங்கள் பேங்க்ல லோன் எடுத்து நீங்கள் வாங்குறதுனாலும் டவுன் பேமெண்ட் ஒரு $25,000-30,000 போடணும். ப்ளஸ் உங்கள் பேங்க்ல 25-30 வருஷத்துக்கு லோக். நீங்கள் அந்த வீட்டை வாங்கி நீங்கள் வசிப்பீங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பேர் லயபிலிட்டி. அந்த வீட்டை வாங்கி அதை நீங்கள் வாடகை கொடுத்த பெரிய சிக்கல். எல்லாரும் சொல்ற, அதாவது அமெரிக்கன் ட்ரீம் கெனடியன் ட்ரீம்னா லைக் ஒரு நல்ல ஜாப் ஒன்று எடுக்கணும், ஜாப் எடுத்து போட்டு ஒரு வீடோண்ட மோர்கேஜ் பண்ணணும், மோர்கேஜ் பண்ணி போட்டு அந்த மோர்கேஜ் அடைக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி கடைசியாக மோர்கேஜை கட்டி முடிக்கிறவள தலை நிறைச்சி வயதாயினத்துக்கு பிறகு பார்த்தீங்களா ஒரு செட்டில் ஜாப் ஒன்ல இருந்துட்டோம், ஒரு வீடோண்டு நம்மளுக்கு சொந்தமாயிட்டு எதுன்னு 50 வருஷத்துக்கு பிறகு. இப்போ நம்ம நிம்மதியாக ரிக்ரெட்டோட இறந்து போகலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற கெனடியன் அமெரிக்கன் ட்ரீம். ஓகே, அதில் உண்மையான கெனடியன் அமெரிக்கன் ட்ரீம். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணணும்னா ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணி அதோட ரிட்டர்ன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ குயிக்காக எடுக்கலாம்ங்கிறத பார்க்கணும். நீங்கள் உண்மையாக ரியல் எஸ்டேட் தான் இல்லை அநேகமாக ஃபேமஸாக எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு ஃபேக், ஒரு என்ன சொல்கிற லைக் ரியல் எஸ்டேட் நல்லதான். நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் ஜஸ்ட் நீங்கள் ஜாப் பாண்டுக்கு போயிட்டு ஒரே ஒரு ஜாப் பாண்டு செஞ்சுட்டு அந்த ஜாப்ல மிச்சம் முடிச்சு சேமிச்சு நீங்கள் ஒரு வீடாண்டு வாங்கி அந்த வீட்டில் நீங்கள் வாழ்வீங்கன்னா அது இல்லை ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் ரியல் பிஸ்னஸ்னா நீங்கள் மல்டிபிள் வீடுகள், நிறைய வீடுகளை வாங்கி நீங்கள் மோர்கேஜ் பண்ணி வாங்கினாலும் சரி, இல்லாட்டி ஒரு வீட்டில் இருந்து ப்ராஃபிட் எடுத்து மற்றது வாங்கி எப்படியோ நிறைய வீடுகளை வாங்கி அந்த வீடுகளில் நிறைய இதுக்கு என்ன வாடகைக்கு அப்படி இப்படின்னு கொடுத்து இல்லாட்டி வீடுகளை ஃபிளிப் பண்ணுற வாங்கி அதை விலை கூடினது பிறகு இல்லாட்டி ரிப்பேர் பண்ணி விற்கிற அப்படி செஞ்சோன்னா அதுதான் ரியல் எஸ்டேட். நீங்கள் ஒரு வீடோண்ட மாதம் மோர்கேஜ் கட்டுறதுக்கு வாங்கி அதில் நீங்கள் வசிச்சு 50 வருஷத்துக்கு மோர்கேஜ் கட்டி முடிச்சு போட்டு அப்பாடா கட்டி முடிஞ்சின்னு சொல்லி எடுக்கிறது அது ரியல் எஸ்டேட் இல்லை, அது ஒரு ஸ்கேம். ஸோ ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நீங்கள் ஸ்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சிங்கன்னா இது உங்களுக்கு வேணால் வீடியோ இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ போய் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது கொமாடிட்டிஸ், அடுத்தது கோல்ட் சில்வர் இது மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுதான், ஆனால் அது 10x 100x ரிட்டர்ன் தருமா, அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு 10-20 வீதமாவது ஒரு வருஷத்தில் தருமா, உங்களோட அசெட் க்ரோ ஆகுமான்னு கேட்டால் கேள்விக்குறி. ஆனால் உங்களோட அசெட்டை இன்ஃப்ளேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், இன்ஃப்ளேஷன்ல இருந்து உங்களோட அசெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் கோல்டுல சில்வர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆனால் உங்களோட அசெட் க்ரோ ஆகுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி. என்ன ஒரு காலமும் கோல்டு உங்களுக்கு 2000% 3000% இன்க்ரீஸ் ஆகிறல்ல, மிஞ்சி போனால் 5-10% இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன அமௌண்ட் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறது சின்ன அமௌண்ட் சொல்றீங்க, $5 $10 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் பார்த்துட்டு சொல்லி போட்டு அந்த $5 $1 ஆகினா நல்லா இருக்குமா அது? ஓகே, அதில் பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டா? நீங்கள் உங்கள்ட்ட சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் உங்கள்கிட்ட $1 மில்லியன் இருக்குது, அந்த $1 மில்லியன் கோல்டு வாங்கி வைக்கிங்க, அது ஒரு 1% போனாலும் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ரிட்டர்ன் ஒன்று வரது சான்ஸ் இருக்கு. ஆனால் உங்கள்ட்ட இருக்கிறதே சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அதை கொண்டு நீங்கள் கோல்டில் வைப்பீங்கன்னா அது மடத்தனம். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட சின்ன அளவில் மணி இருக்குது, அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான இடம் என்னன்னா கிரிப்டோ மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது எந்த ஜஸ்ட் ஒப்பீனியன், இது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸில் உங்களை ஒன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிரிப்டோவில் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டீங்க, கிரிப்டோங்கிறது ஸ்கேம் சொல்லி. இன்டர்நெட் ஃபர்ஸ்ட் முதல் வரக்குள்ள இன்டர்நெட்டுங்கிற ஒரு ஸ்கேம், எங்களோட ப்ரைவசி எல்லாம் போகுதோ, இன்டர்நெட் பாவிச்சா அது ஹராம் சொல்லி ஹராம் ஃபத்வா கொடுத்த மௌலையும் மறுமிடிக்காங்க எப்போ இன்டர்நெட் வரக்குள்ள. ஆனால் அதே மௌலையுமா தான் இப்போ இன்டர்நெட்ல இருந்து பயன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் எல்லா ரிலிஜன்லையும் இருக்கு இன்டர்நெட்டுங்கிற பிள்ளை.
அடுத்தது முன்னுக்கு வந்த உடனே இன்டர்நெட்டுங்கிற ஒரு ஸ்கேம் அது இதுன்னு சொல்லி இப்போ என்னன்னா நம்ம மூளைக்கு ஒரு விஷயம் சரியா படாட்டி அதை பத்தி ரிசர்ச் பண்ண போறோம்ல, அது ஸ்கேம், அது நம்மளுக்கு மூளைக்கு அப்பாற்பட்டது. ஸோ அது ஸ்கெட்சியா இருக்குது. ஸோ நாங்க எங்களோட சேஃபான பிளேஸ்ல இருந்து சொல்றோம் இது ஸ்கேம். ஸோ 20-30 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட் வரக்குள்ள இதே விஷயம் தான் செஞ்சாங்க. ஆனா அதை செஞ்சாக்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு இடத்தையும் போல அவர்த்தையும் இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல இன்டர்நெட் பூமை பாவிச்சு உள்ளுக்கு வந்த கம்பெனிஸ் தான் இப்ப $multi-million கம்பெனி, $billion கம்பெனிஸ். அமேசான், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த டிக்டாக், அடுத்தது அலிபாபா, இந்த கம்பெனி எல்லாம் இன்டர்நெட் ஆரம்பிக்கக்குள்ள உள்ளுக்கு வந்த நிறுவனங்கள். ஸோ அதே மாதிரி இப்ப இருக்கிற 2 டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜியா பாத்தீங்கன்னா, ஒன்று கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின், ரெண்டாவது ஏஐ. ஸோ இன்னும் ஏஐ வந்து நாளைக்கு ஏஐ நம்மளோட ஜொப்பை பறிச்சிடும், அப்படி ஏஐ வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு அநியாயம் செஞ்சிடும், ஏஐயால பிரைவசி போகும் சொல்லி இன்னும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா ஏஐ உங்களை சுவரா ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, உங்களோட தொழில் சரி, உங்களோட எல்லா விஷயத்தையும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். ஆனா இப்பவே நீங்க ஏஐட பவரை புரிஞ்சு கொண்டு ஏஐ எப்படி நம்மட செஞ்சுட்டு இருக்கிற தொழில் அடாப்ட் பண்ணலாம், நம்மட விஷயத்துக்குள்ள எப்படி கொண்டு வரலாம், அதை எப்படி லேர்ன் பண்ணலாம்னு போவீங்கன்னா நாளைக்கு நீங்க ஏஐ வச்சு இன்னொரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணுவீங்களே தவிர, ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, உங்களோட தொழிலையோ உங்களோட விஷயத்தையோ யாருமே ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த பிளாக் செயின் கிரிப்டோ டெக்னாலஜி. நம்ம பாவிக்கிற இந்த லோக்கல் கரன்சியலான பேப்பர் கரன்சியெல்லாம் ஃபேக், சும்மா தின்னேர்ல இருந்து அவனை நினைச்ச மாதிரி பிரிண்ட் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, ஜொப் போனாலும் சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ற மணி இன்ஃபிளேஷன்ல விலை பொருட்களோட விலை கூடுதுன்னு நீங்க கத்துறீங்க. பொருட்களோட விலை கூடல, பணத்திட புழக்கத்தை, அதாவது பணத்திட சப்ளையை கூட்டிட்டு போறானல். அதனாலதான் உங்களால் எதுவுமே எஃபர்டபிள் இல்லாம இருக்குது. என்ன நம்ம பாவிக்கிறது தான் ஃபேக் கரன்சிஸ். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் வந்து தான் கிரிப்டோ கரன்சி. நான் அதை பற்றி கதைக்கணும் என்னன்னா கூட கதைக்கணும். நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க முதலாவது கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகுது, கிரிப்டோ கரன்சி எனத்துக்காக வந்திக்கு, ஓகே, இந்த கிரிப்டோ கரன்சியால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஃபிக்ஸ் சப்ளை என்ன, அன்லிமிட்டட் சப்ளை என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, கிரிப்டோகிராஃபின்னா என்ன, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க நாலேஜ் எடுப்பீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான மடமைகள் இருக்க மாட்டீங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இது ஹை ரிஸ்க் ஆனது, என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கிரிப்டோ கரன்சி செஞ்சு ஃபியூச்சர் ட்ரேடிங் செஞ்சு லொஸ்ட் ஆயிட்டாரு. அது என்னன்னா, ஒரு ஏங்குற ஒரு நபர் ஒரு திருடன்னா அந்த ஏங்குற பேர்ல இருக்கிற எல்லாருமே திருடன் ஆயிடுவாங்களா? இல்ல. ஓகே, ஏன்னா ஏங்குற நபர் ஒரு தப்பான விஷயம் செஞ்சதுக்காக அவர் திருடன். ஆக இன்னொரு ஏங்குற அதே பேர்ல இருக்கிற ஒரு ஆளை நம்ம திருடன்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் கிரிப்டோக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, அது பணத்தை கொண்டு போய் நீங்க பாவிக்கிற இந்த எல்கேஆர், US டாலரையோ இல்லாட்டி கெனடியன் டாலரோ கொண்டு போய் நீங்க சூதாட்டம் பண்ணீங்கன்னா அது ஒரு பிள்ளையான விஷயம். அதே பணத்தை கொண்டு போய் நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு சேரிட்டி ஒன்று செஞ்சீங்கன்னா அது நல்ல விஷயம். நீங்க சேரிட்டி செய்யக்குள்ளேயும் பணம் தான் பாவிக்கப்பட்ட, அதாவது US டாலர் தான் பாவிக்கப்பட்ட, நீங்க கேம்பிளிங் பண்ணக்குள்ளேயும் சூதாட்டம் பண்ணக்குள்ளேயும் US டாலர் தான் பாவிக்கப்பட்ட. அப்ப US டாலருக்கு ஏசலாமா? கேம்பிளிங்கு தான் நீங்க ஏசணும், US டாலருக்கு ஏசக்கூடாது. ஓகே, அதே மாதிரிதான் கிரிப்டோ கரன்சியை பாவிச்சு நிறைய தப்பான விஷயங்கள் நடந்துதான் இருக்கு, நல்ல விஷயங்கள் நடந்துதான் இருக்கு. தப்பான விஷயத்தை செய்யறவன் என்ன தப்பான விஷயத்தை செஞ்சானோ அதுக்கு பிளேம் பண்றதை விட்டு போட்டு ஏன் அதுக்கு ஊடாம பாவிக்கப்பட்ட அந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஏசுறீங்க? இது ஏன் இது நடக்குதுன்னா போதியளவான அறிவு இல்லை நம்மளுக்கு. கிரிப்டோ கரன்சியில ஸ்பாட் ட்ரேடிங், கிரிப்டோ வாங்கி வைக்கிற ஹோல்ட் பண்ற மைனிங், ஈல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங், ட்ரேடிங்ல ஸ்பாட் ட்ரேடிங், அடுத்தது P2P, அடுத்தது பொட் ட்ரேடிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்றது. அதே மாதிரி பைனரி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், இது மாதிரியான கேம்பிளிங்களும் இருக்குது. உங்களுக்கு போதியளவான அறிவு இருக்குன்னு சொன்னாதான் அது எது நல்லம் எது நல்லம் இல்லை, எது சரியான விஷயம் எது பிள்ளையான விஷயம் சொல்லி தெரிஞ்சு நீங்க சேவிங்கன்னு நீங்க அப்படியே மாற மாட்டீங்க. அடுத்தது கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற பேர்ல ROI பிரமிட் ஸ்கீம் நிறைய ரன் ஆகும். நீங்க $100 தான் உங்களுக்கு 3 மாதத்துல $200 ஆக்கி தருவோம், இத்தனை வீதம் ROI தருவோம் சொல்லி உங்களோட பணத்தை அடுத்தாக்கள்ல கொடுத்து வட்டி எடுக்கிற மாதிரி, இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, இல்லாட்டி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி கன்செப்ட் ரன் ஆகும். அதோட பேரு ROI ஸ்கீம். அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. சோ இதுல எது ப்ராப்பரான கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட், எது ப்ராப்பரான கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ல, எது ROI ஸ்கீம், எது ஃபியூச்சர் ட்ரேடிங், எது நல்ல ட்ரேடிங், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியா வழங்கணும்னா நீங்க நாலேஜ் எடுக்கணும். சோ ப்ராப்பரா நாலேஜ் எடுத்து உங்களோட இருக்கிற சின்ன அமௌண்டையும் ப்ராப்பரான விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கிரிப்டோவில் நீங்க தாராளமா நல்ல வழியில மணி மேக் பண்றது நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிரிப்டோவை ப்ராப்பரா படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங் சொன்னா HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம்ல 14 வழியில எப்படி கிரிப்டோ கரன்சில மணி மேக் பண்ணு சொல்லி டீச் பண்ணிருக்கிறோம், லோ ரிஸ்க் வழியில. ஸோ இது சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும் சொன்னா HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 700 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 100க்கு மேற்பட்ட டெஸ்டிமோனியை கலெக்ட் பண்ணீங்க. சம்பந்த டீடைல்ஸ் பார்க்கணும் சொன்னாலும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. அதுல டீடைல்ஸ் வேணும் சொன்னாலும் கீழே HBUன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.